ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அப்படி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொதியல் வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன், 1/2 kg மீன் சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுவோம். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.